ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளான்ட் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி பார்க்குறது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் வந்துட்டு காய் விடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெள்ளை சங்கு பூ தான் கைஸ். அதுக்காக நல்லா ரொம்ப நாள் கழிச்சு முளைச்சிருக்கு, நல்லா பட்டு தளர்ந்து முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் துளசி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் வெள்ளை சங்கு பூ தான் கைஸ், நல்லா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வச்சுருக்கோம். வெங்காயம் ரொம்ப நாள் கழித்து வச்சுருக்கோம், ஆனால் போன வீட்டில் வெங்காயம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மொச்சப்பயிறு. இது வந்து காய் முளைக்கவே இல்லை கைஸ், நல்லா செடி மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் துளசி அதுக்கப்புறமும் துளசி தான் கைஸ். அப்புறமாட்டி வந்துட்டு நாங்கள் மல்லிகைப்பூ ஒண்டி வச்சுருக்கோம். அது பெருசாக வந்துட்டு நான் காமிக்கிறேன் கைஸ். அப்புறம் நல்லா துளசி நல்லா நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கோழிப்பூ தான் கைஸ், நல்லா சூப்பராக இருக்குது. கோழிப்பூ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, வருஷத்தில் போய் ஒரு நாள் முளைச்சிடும். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் செடி கைஸ். வெள்ளரிக்காய் வந்து போன வீட்டு காயே முளைக்கலன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இதுக்கு தவிர காய் நல்லா முளைச்சிருக்கு கைஸ். 2 காய் முளைச்சிருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒரு காய் இருக்குது கைஸ். நல்லா முளைச்சி வந்துருச்சு. நல்லா பெருசானன்னு பறிக்கும் போது நான் வீடியோ போடுறேன். நல்லா கொடி இதில் நல்லா பூ நிறையா விட்டுருக்குது செடியில் வந்துட்டு. அடுத்தும் தான் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு லில்லின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, போன தடவை காஞ்சிருந்துச்சு, இந்த தடவை நல்லா பட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மொச்சப்பயிறு கைஸ். அதுக்கப்புறம் செம்பருத்தி. அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. செம்பருத்தி நல்லா முளைச்சிருச்சு கைஸ். பாய்.